ஸ்கூல்லேருந்து வரும்போது நொங்கு வித்துட்டு இருந்தாங்க. ஒரு நொங்கு 30 ரூபா. பரவாயில்ல, வேறு இடங்கள்லாம் 50 ரூபான்னு கிடைக்கிது. நல்ல இலை நொங்காகவும் இருந்துச்சு. நொங்கு வாங்கிட்டு வர்றது பெருசு இல்லை, இது எல்லாமே எடுத்து உரிச்சு கொடுத்தா தான் பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றாங்க. பட் நொங்குனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்னா ஒரே பேண்ட் காலுக்குள்ள 2 காலையுமே கொடுத்துட்டு நான் தான் மெர்மேடன் ஃபேஷன் ஷோ காமிச்சிட்டு இருந்தாங்க மேடம். இது சரிப்பட்டு வராது, எனக்கு வேலை இருக்குது, நைட்டுக்கு டின்னருக்கு செய்யணுன்ட்டு தோசையும் பூண்டு சட்னி தாங்க ரெடி பண்ண போகிறேன். பூண்டு சட்னிக்கு எவ்வளோ பூண்டு வேணுமோ அந்தளவுக்கு உரிச்சுக்கிட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம், கொஞ்சம் புளி, 4 காஞ்ச மிளகாய், 3 காஷ்மீர் ரெட் சில்லி, கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது எல்லாமே ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த சட்னியுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு சிம்மில் மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததை இறக்கணுன்னா சூப்பராக பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தோசையுமே சுட்டு அன்றைக்கி டின்னர் முடிச்சாச்சு.